ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பூவுருளி வைப்பதனால் ஏற்படும் நன்மையை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பூவுருளி நம்ம தொழில் செய்கிற இடத்துலையும் வைக்கலாம், வீட்டில் வரவேற்பு அறையிலே வைக்கலாம், பூஜை அறையிலே வைக்கலாம். இப்படி வச்சோம்னா நமக்கு ஒரு குட் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். நம்ம பூவுருளி மண்ணால் ஆனதை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பித்தளால் ஆன பூவுருளியும் எடுத்துக்கலாம். இந்த பூவுருளியில் பார்த்திங்கன்னா மங்கள பொருளான மஞ்சள், குங்குமம் வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அந்த பூவுருளி நிறைய நம்ம தண்ணீர் ரெப்பிக்கிறணும். அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கரலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை நம்ம அதில் சேர்த்துக்கரலாம். ஏன்னா இது மாதிரி சேர்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு லட்சுமி வாசம் செய்வாள். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் பன்னீர் ரோஸு நான் வச்சுருக்கேன். பன்னீர் ரோஸ் நல்ல வாட கமகமன்னு இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலையும் நான் அழகுக்காக வச்சுருக்கேன். இந்த செம்பருத்தி இலை பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றது. நம்ம வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள்.